இந்த வாட்டி சண்டே பார்த்தீங்கன்னா, கிராசரி வாங்க போயிருந்தோம். கூட வந்து சின்ன குட்டி வந்ததால, அவனுக்கு ரொம்ப புடிச்ச குலோப் ஜாமுன் பாக்கெட்ட எடுத்துட்டான். அவன் எந்த ஸ்வீட் ஷாப் போனாலும் எனக்கு குலோப் ஜாமுன் தான் அவர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சரி ஓகேன்னு ஆச்சில இந்த 1+1 அந்த குலோப் ஜாமுன் பாக்கெட் எடுத்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் மட்டும் தான் செஞ்சிருக்கேன். மாவ நல்லா உதிர்த்து விட்டுட்டு, அதில சூடு பண்ணி ஆற வச்ச பால் ஊத்தி பெசஞ்சிருக்கேன். வெறுமனே தண்ணி ஊத்தி பெசையதுக்கு பதில், நம்ம பால் ஊத்தி பெசஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா நெய் விட்டு ஒரு 15 நிமிஷம் அத அப்படியே விட்டுறணும். அடுத்தது சர்க்கரை பாகு. சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா, ஒரு அது பேக் சைட்லயே இருக்கிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுட்டு 1 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். சர்க்கரை பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்றதுனால, நான் ஒரு 1 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டேன். சர்க்கரை போட்டு நல்லா கொதிச்சு வரும்போது, அந்த பிச்சு பிச்சுப்பு மட்டும் இருந்தா போதும். இந்த கம்பி பதம் அதெல்லாம் தேவை கிடையாது. நல்லா ஆஃப் பண்ணியே வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கையில நல்லா நெய் தடவிக்கணும். நம்ம மாவு உருட்டும்போது நல்லா நெய் தடவிட்டு குட்டி குட்டியா உருட்டிட்டே இருந்தோம்னா, நமக்கு வந்து பால்ஸ் வந்து உடையாம வரும். அடுத்து நம்ம சுட்டு எடுக்கிற அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. ஒரு 70% சூடாயிட்ட பிறகு அடுப்ப நல்லா சிம்ல வச்சுட்டு, நம்ம பால்ஸ போட்டு நம்ம பொறுமையா அந்த கரண்டில பேக் சைடு வச்சு இப்படி தடவி விட்டுட்டே இருந்தோம்னா, நல்லா செவந்துரும். உள்ளேயும் செவந்துரும், வெளியும் நல்லா கிரிஸ்பியா இருக்கும். அடுத்தது சூடா இருக்கும்போதே சர்க்கரை பாகுல போட்டுறணும். சர்க்கரை பாகு வந்து நம்ம குலோப் ஜாமுன் ரெடி பண்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, சூடா நம்ம இந்த பால்ஸ் எல்லாமே சுட்டு சுட்டு போடும்போது, நல்லா சாஃப்ட்டா உடனே ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்ல குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி.